ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெட் சீரிஸோடைய ஸ்பின் ஆஃப் ஆன நம்ம தலைவன் டேரில் டிக்சனுடைய சீசன் 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால சீசன் 1 ஒரு சின்ன ரீகேப்பை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜீனட்னு ஒரு லேடி, அவங்களோட குரூப் பவர் ஆஃப் த லிவிங். ஸோ அந்த குரூப் என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட்டை வச்சு ஜாம்பிஸ் எல்லாம் ஏதோ டெஸ்ட் பண்ணி அந்த ஜாம்பிஸை பயங்கர பவர்ஃபுல் ஜாம்பிஸா மாற்ற ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த குரூப் வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க. அமெரிக்கால இருந்து நல்லா ஹைட்டா வெயிட்டா இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் பிடிச்சு கொண்டு வரவங்களுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க. வெறும் ஜாம்பிஸ் மட்டும் கிடையாது, அந்த ஜாம்பிஸ் சாப்பிட்றதுக்கு மனுஷங்க வேணும்ல, அந்த மனுஷங்களையும் பிடிச்சு கொடுத்தா காசு தருவாங்க. எங்க நம்ம டெரில் வந்து அமெரிக்கால தான் இருக்காரு. ஒரு பைக்கர் கும்பல் கூட இருக்கும் பொழுது அங்க ஒரு ப்ராப்ளம் ஆகி இந்த ஜாம்பிஸை சாப்பிட்றதுக்கு சாப்பாடா நம்ம டெரில அனுப்பி விட்டுறாங்க. ஆனா நம்ம டெரில சமாளிக்க முடியுமா? ஆள் அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. அப்பதான் பொண்ணுங்களாம் இருக்கிற நன்ஸ் குரூப் அவர் பாக்குறாரு. அந்த குரூப்ல ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் இருக்கான். அந்த பையன் பேரு லாரண்ட். அந்த குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த லாரண்ட்ன்ற பையன் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு நம்புறாங்க. அந்த லாரண்ட்டுக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க பேரு இசபெல். அந்த லாரண்ட்ன்ற பையனை பத்திரமா நெஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக நம்ம டேரில் கிட்ட ஹெல்ப் கேட்க அவரும் ஓகேன்னு சொல்லி அந்த லாரண்ட்ன்ற பையன், இசபெல், அப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப்பா சில்வின்னு ஒரு பொண்ணும் எல்லாருமே அந்த நெஸ்ட்டுக்கு ஒரு வழியா வந்துடுறாங்க. இவங்களை பத்திரமா இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டேரில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாம்னு நினைக்கும் பொழுது அந்த குட்டி பையன் லாரண்ட்டுக்கு டேரில ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட அந்த பையன் பின்னாடி நிறைய ஜாம்பிஸ்லாம் வர நம்ம டெரில் வந்து போலாமா இல்ல இந்த பையன் கூடவே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எங்க நம்ம டெரில காணோம் அப்படின்னு சொல்லி கேரோல் என்ன பண்றாங்கன்னா, டெரிலுடைய பைக்கை ஓட்டிட்டு வர ஒருத்தரை பிடிச்சி இந்த பைக்கை எங்க இருந்து வாங்கணும்னு கேட்க ஒரு பைக்கர்ஸ் குரூப் இருக்காங்க அங்கதான் அப்படின்னு அவரு சொல்லி விடுறாரு. இவங்களும் டெரில தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த சீசன் 2ல நம்ம பார்க்க போறோம். கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல், ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 2க்குள்ள போகலாம். நம்ம டேரியல் வந்து சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு அந்த குட்டி பையன் லாரண்ட் கூடவே இருக்கலாம் அப்படின்னு அந்த நெஸ்ட்ன்ற இடத்துலயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு ஜாம்பிகள் கூட எப்படி சண்டை போடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அந்த பையன் சரியா சண்டை போடாம ஆளு கீழெல்லாம் விழுந்துற, எப்பவுமே ஜாம்பிஸ் கூட நம்ம சண்டை போடும் பொழுது பின்வாங்கவே கூடாது, எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அப்புறம் அந்த நெஸ்ட்ன்ற இடம் அது பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமா அரண்மனை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இந்த நெஸ்ட்ன்ற இடம் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான இடம். நிறைய பேருக்கு அதோட லொகேஷனே தெரியாது. ஆனா இந்த நெஸ்ட் கூட கான்டாக்ட்ல இருக்கிற நிறைய பேர் வெளியே இருக்காங்க. அதாவது அந்த குரூப் எல்லாமே கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிற குரூப். நம்ம இசபெலா இருந்த அந்த நன்ஸ் குரூப்பும் இந்த நெஸ்ட் கூட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தான். இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் யூனியன் ஆஃப் ஹோப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி. இந்த யூனியன் ஆஃப் ஹோப்புக்கு லீடரா இருக்கிறவர் தான் இவரோட பேரு லொசாங். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறாங்க. அந்த ஜீனட்டுடைய பவர் ஆஃப் த லிவிங் நம்ம கம்யூனிட்டி கூட கான்டாக்ட்ல இருந்த நம்ம ஆட்கள் 3 பேரை கடத்திட்டாங்க. எதுக்காகனா இந்த நெஸ்டோடைய லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவங்க இதை கண்டுபிடிக்கவே கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம டேரியல் கூடவே இந்த இடத்துக்கு வந்த அந்த சில்வின்ற பொண்ணு நம்ம எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடத்தப்பட்ட அந்த 3 பேர்ல எமிலி அப்படின்ற ஒருத்தர், அவர் இந்த சில்வியோடைய பாய் ஃப்ரெண்டு. ஆனா இந்த லொசாங்கன்றவர் வந்து ரொம்ப காமா இருக்காரு. நம்ம இந்த மாதிரிலாம் காப்பாத்துறதுக்கு போகணும்னா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல உடனே டேரியல் உள்ள வந்து, அதுக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் ப்ராப்ளம், இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மீட்டிங்கும் முடியுது, எல்லாரும் கலைஞ்சி போறாங்க. அந்த லொசாங்க நம்ம டேரியலை பார்த்து, நீ லாரண்ட்டுக்கு ஜாம்பிஸ் எல்லாம் கொல்றது எப்படின்னு பயிற்சி கொடுக்குற போல, எங்க பாரு லாரண்ட் கடவுளுடைய பிள்ளை, அவன் நிறைய பிலோசாபிக்கல் கடவுளை பத்தின விஷயங்களை தான் கத்துக்கணும், இந்த மாதிரி கொல்றதெல்லாம் அவன் கத்துக்க கூடாதுன்னு சொல்ல, நான் ஒன்னும் கொல்றது எப்படின்னு அவனுக்கு கத்து கொடுக்கல, எப்படி சர்வைவ் பண்ணணும் தான் கத்து தரேன்னு அப்படின்னு சொல்றாரு. அதோட நம்ம டேரியலுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே அமெரிக்காவுக்கே போகணும் அப்படின்னு தோணுது. வெளியே இசபெல் கிட்ட அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இசபெலும், நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமாவே நீ போலான்னு சொல்ல, உனக்கு தெரியாது என் லைஃப்ல நான் எவ்வளவு பேரை மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரிக் இறந்து போயிட்டான், ஆனா அவன் உயிரோட தான் இருக்கான்னு அவனை தேடி போன மிஷானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப எனக்காக இருக்கிறது கேரோல் மட்டும் தான், கண்டிப்பா அவளும் என்னதான் தேடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. அவர் அந்த லொசாங் இருக்காருல்ல, அவர் அகிதோவை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம டேரியலும் அங்க போக இந்த மாதிரி கடத்தின அந்த 3 பேரையும் காப்பாத்துறதுக்கு ஒரு குரூவை நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, டேரியலும் நானும் அவங்க கூட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த லொசாங்கோடைய ஆட்கள் கூட போக ஆரம்பிக்கிறாரு. பிளான் என்னன்னா, ஜீனட்டும் அவங்களுடைய ஆளுங்களும் கார்ல இந்த இடத்துல வருவாங்க, கண்ணி வெடிய வச்சு காரை காலி பண்ணி அவங்கள பிடிக்கிறது தான் பிளானே. அதே மாதிரி காரும் வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த கண்ணி வெடிக்கவே இல்லை. அதனால யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அந்த லொசாங்கோடைய ஆளுங்க பிளான் பண்ண, ஆனா நம்ம டேரியல் கேப்பாரா, ஆளு ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு அந்த காரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிரைவரை போட்டு தள்ள காரு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுது. அந்த கார்ல தான் அந்த ஜீனட் லேடி இருக்காங்க. அந்த ஜீனட்டோடைய ஆளுங்களும் இங்க லொசாங்கோடைய ஆளுங்களும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேரியலும் ஜீனட்டோடைய ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளிடுறாரு. அவங்க பிடிச்சு வச்சிருந்த இவங்க ஆட்களான அந்த 3 பேரையும் காப்பாத்திடுறாங்க. அப்புறம்
டேரியல் கன் பாயிண்ட்ல ஜீனட்டை பிடிச்சி வச்சிருக்காரு. அவங்களும் சாகிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த வெடிக்காத கண்ணி வெடி சடனா வெடிக்க டேரியல் என்னடா இதுன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த கேப்ல ஜீனட் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. சோ எது என்னவோ கடத்தின அந்த 3 பேரை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு இங்க இருந்து டேரியலும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படியே கதை நம்ம கேரோல் கிட்ட தான் போகுது. சோ கேரோல் நம்ம டேரியலுடைய பைக்கை ஓட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பைக்கர்ஸ் குரூப் கிட்ட தான் போறாங்க. சோ அவங்க அந்த பைக்கை பார்த்துட்டு எங்க ஆளு தாடிக்காரன் தானே அந்த பைக்கை வச்சிருந்தான், நீ யாரு ஓட்டிட்டு வர? அவர் தான் எனக்கு பைக்கை கொடுத்து இங்க வர சொன்னாரு, கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சான். அதோட இந்த பைக்கை அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருந்தார்ல, அவரு யாரு அப்படின்னு கேட்க, ஓ அதுவா, அது ஒரு மொரடன், அவன் பேரு டேரியல் டிக்சன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அதோட அவர் கையில அந்த வில்லம்பு இருக்குல்ல அது இருக்கு. நம்ம கேரோல் வந்து ஒரு பொண்ணு, இவன் என்ன பண்ணிட போறா அப்படின்னு கேஷுவலா அந்த வில்ல வந்துட்டு கார் மேல வச்சுட்டு இவங்க வேலையை பாக்குறாங்க. ஆனா நம்ம கேரோல் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த வில்ல எடுத்து அங்க இருக்கிறவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரும் பயப்படுற மாதிரி இல்ல, கால்லயே ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் தான் பயப்பட ஆரம்பிக்கிறாங்களே. இப்பதான் இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஆத்தாடி இவ சாதாரண பொம்பளை இல்ல அப்படின்னு. அந்த டேரியல் எங்க ஒழுங்கா சொல்லிடுங்க அப்படின்னு கேட்க அங்க இருக்கிறவங்களும் டேரியல ஒரு பிரெஞ்சு குரூப் தான் பிடிச்சிட்டு போனாங்களே கப்பல்ல, சரி ஓகே அவங்க எப்ப திரும்ப வருவாங்க எங்களுக்கு தெரியல, ரீசெண்டா அவங்க வரவே இல்ல, இந்த பக்கம் பீச் இருக்கு அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேரோலும் அந்த கராஜ்ல இருந்தே ஒரு கார் எடுத்துக்கிட்டு, அதோட உங்க ஆள் அந்த தாடிக்காரனை நான் தான் அடிச்சு கார் டிக்கில போட்டு வச்சிருக்கேன், அப்படியே அந்த ரோட் பக்கமா போனீங்கன்னா அவனை காப்பாத்தலாம், சீக்கிரமா போங்க மூச்சடிச்சு சாக போறான் அப்படின்னு சொல்லி கேரோல் ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போறாங்க. ஆனா அங்க டேரியல பத்தின எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம கார்ல கேரோல் போய்கிட்டே இருக்காங்க. அப்ப போர் அடிக்குது, சாங் கேட்கலான்னு ஒவ்வொரு கேசட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல சாங் மாட்டவே மாட்டேங்குது. அப்பதான் ஒரு கேசட்டை போடுறாங்க. என்ன கன்றாவிடா இதுன்னு கேரளு கேசட் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க, அது சிக்கிக்குது. அட கன்றாவியேன்னும் பொழுதுதான் மேல ஒரு ஃபிளைட் ஒன்று பறக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே கேரள் கார் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல கொண்டு போய் சொருகிடுறாங்க. சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ்லாம் வர கேரோல் அந்த ஜாம்பிஸை அசால்ட்டா போட்டு தள்ளுறாங்க. சடனா அந்த இடத்துக்கு திரும்பவும் ஃபிளைட் ஒன்று வருது. பார்த்தா அது லைட்டா கீழே இறங்கி வந்திருக்கு, ஏன்னா அது லேண்ட் ஆக போகுது போல. ஸோ அந்த ஃபிளைட் போன டைரக்ஷன்லயே இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைமும் ஆயிடுது. ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா உள்ள போக முடியாது, ஏன்னா சுத்தி வேலி போட்டு பக்காவா பாதுகாப்பா இருக்கு. சோ கேரோலும் வந்து டைரக்டா போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கேரோல் வந்துட்டு பிரான்ஸுக்கு போகணும் டேரியல கண்டுபிடிக்க. ஷிப்ல போக வாய்ப்பே இல்லை, நான் ஷிப்பே இல்லை, ஆனா இந்த ஃபிளைட் மூலியமா போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. ஆனா டைரக்டா போய் கேட்டாங்கன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாதுல. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு முயல் ஒண்ணு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறவருடைய ட்ராப்ல மாட்டி அப்படியே கேட்டு க்ளோஸ் ஆகுது. இவங்க அந்த ட்ராப்குள்ள போயிட்டு மாட்டின மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. ஏன்னா அப்பதான் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் அப்படின்னு கத்த அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு ஃபார்மர். அதோட இவர் தான் அந்த ஃபிளைட்டை ஓட்டினவரும் கூட. சரி நம்ம கேரோலுக்கு நடிக்க சொல்லியா தரணும், அப்படியே அப்பாவி ஆளு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியாம வந்து இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல அந்த ஃபார்மரும் உள்ள விடுறாரு. அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு நாளைக்கு கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு கேரோலும் அங்கேயே இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. அந்த ஃபார்மர் கிட்ட நீங்க தானே ஃபிளைட்ல பறந்து போனது, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்கும் பொழுது எங்கேயும் இல்ல, நான் ஜஸ்ட் பறப்பேன், எனக்கு பறக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே ஒரு கண்ணாடியாலான கிளாஸ் ரூம் கிரீன் ஹவுஸ் இருக்கு. அதுக்குள்ள இவர் அடிக்கடி போறாரு. அதை லாக் பண்ணியே வச்சிருக்காரு. கேரோலுக்கு டவுட் ஆகுது. சோ கேரோல் ரொம்ப நல்லா பேசுறதுனால அந்த ஃபார்மருக்கு கேரோல் மேல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. சரி நீங்க இங்கே இருங்க, நான் கொஞ்சம் பறந்துட்டு வரேன் அப்படின்னு ஃபிளைட்ல ஆளு பறக்கிறதுக்கு போயிடுறாரு. இங்க கேரோல் கராஜ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு மேப்பை பாக்குறாங்க. அதுல பிரான்ஸை பார்த்த உடனே எப்படியாவது இங்க போகணும், டேரியலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சடனா கரண்ட் விட்டு விட்டு வருதா, இதனால கேட்ல வச்சிருந்த லாக் அன்லாக் ஆயிடுது. இது தெரியாம நம்ம கேரோல் அடிக்கடி அந்த ஃபார்மர் ஒரு கிரீன் ஹவுஸ்க்குள்ள போவார்ல, அதுக்குள்ள போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அந்த ஃபார்மருக்கு ஒரு பையன் இருந்திருப்பான் போல. அந்த பையனுடைய போட்டோவும் இறந்து போன அந்த பையனுடைய சமாதியும் தான் இருக்கு. இந்த நேரத்தில் வெளியே கேட் ஓப்பன்ல இருக்குல்ல, அது வழியா ஜாம்பிஸ்லாம் உள்ள வந்து இவங்க இருக்கிற அந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ளேயே வர கேரோலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே டாப் வழியா தப்பிக்க ட்ரை பண்றாங்க. கரெக்டான நேரத்துல அந்த ஃபார்மர் வந்து எல்லா ஜாம்பிஸையும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம கேரோலும் உங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் இந்த ஜாம்பிகளால என் பையன் இறந்து போயிட்டான், என்னால காப்பாற்ற முடியல, அந்த கில்ட் என் மனசை கொன்னுகிட்டு இருக்கு, என் பையனுக்கு பறக்கிறதுனா பிடிக்கும், அதனாலதான் தினமும் நான் பறந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் நைட் டைம் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேரோலும் அவங்களுடைய பிட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு டேரியல தேடி போறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்மர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஹஸ்பண்ட் என் பொண்ணை கூட்டிட்டு பிரான்ஸுக்கு போயிட்டாரு, என் பொண்ணு என்ன பண்றாளோன்னு தெரியல, ஆனா என்ன ஆனாலும்
சரி என் பொண்ணு நான் பார்க்க கண்டிப்பா பிரான்ஸுக்கு போவேன் அப்படின்னு ஆளு சோகமா விட்டு போட எங்க அந்த ஃபார்மருக்கும் ஒரு மாதிரி ஆகுது மனசு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, அவ்வளோதான் நம்ம கேரோல் இங்க இருந்து போக போறாங்க. சடனா அந்த ஃபார்மர் வந்து உன்னோட குழந்தைய கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட ஃபிளைட்லயே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு ஸோ தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மர் கிட்ட இந்த ஃபிளைட்டுக்கான பெட்ரோல் வந்து நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சு வைக்கும் பொழுது அன்னைக்கு நைட்டே ஒரு மின்னல் ஒன்று அட்டாக் பண்ணி அதனால ஸ்பார்க் ஆகி அவர் வச்சிருந்தாருல பெட்ரோல் நிறைய, அது எல்லாமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. நல்ல வேலையா ஃபிளைட்ல நிறைய பெட்ரோல் இருக்கு, சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கம்முன்னு இருந்தாங்கன்னா இந்த ஃபிளைட்டும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. அதோட கேட்டை திறந்துக்கிட்டு ஜாம்பிஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. வேற வழியே இல்ல, நம்ம இப்பதான் கிளம்பி போகணும் அப்படின்னு ஃபிளைட் எடுத்துக்கிட்டு அப்படியே பறக்க ட்ரை பண்றாங்க. போகும்போதெல்லாம் ஜாம்பியை இடிச்சு தள்ளிட்டு போறாங்க. ஒரு வழியா ஃபிளைட் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம கேரோலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதா. அப்பதான் சன் ரைஸ் ஆகுது. அதை பார்த்த உடனே அவங்க மனசு நார்மலாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோட்ல நம்ம கேரோலும் அந்த ஃபார்மரும் தொடர்ந்து பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபிளைட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், லீக்கேஜ். இதனால வேற வழியே இல்ல, இவங்க ஃபிளைட்டை எங்கேயாவது லேண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால பிரான்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஐலாண்டு ஒன்று அதில் லேண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஃபார்மரும் ஃபிளைட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்றாரு. சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ்லாம் அந்த இடத்துக்கு வர நம்ம கேரோலும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சடனா புது வகையான ஜாம்பி, கில்லி சூட்டு ஜாம்பி, அப்படியே புல்லு மாதிரியே இருக்கு. நம்ம கேரோலோட காலை பிடிச்சி வலிக்க நல்ல வேலையா ஃபார்மர் வந்து காப்பாத்தி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஜாம்பிஸை போட்டு தள்ளுறாங்க. அதோட ஒரு ஜாம்பியை தூரத்துல இருந்து யாரோ ஷூட் பண்றாங்க. பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க, ஒருத்தங்க பேரு ஆனி, இன்னொருத்தவங்க பேரு ஹானா. அவங்க ரொம்ப நல்லவங்க தான் போல. ஃபார்மரையும் கேரோலையும் கூட்டிட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த ஃபார்மருக்கு வந்து லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு டேப் கிடைச்சிருச்சு. ஸோ நான் போயிட்டு ஃபிளைட்டை ரெடி பண்றேன் அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ஆனின்றவங்களை கூட்டிட்டு அவரு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி போகும்போது தான் அந்த ஆனி கிட்ட இவர் அவர் வாழ்க்கையில நடந்த பையன் இறந்து போன விஷயத்தெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிட்டே போவ அந்த ஆனிக்கு ஃபார்மரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கேரோலும் ஹானான்ற பொண்ணும் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கேரோல் கிட்ட இருக்கிற டேரியலுடைய அந்த அம்பை எடுத்து அப்படியே கேரோல் முன்னாடியே நிப்பாட்டி எனக்கு வேற வழி இல்ல, ஒன்னு ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஆனி ஹானா இவங்களுடைய பிளான் என்னன்னா இந்த தீவுலயே வாழணும். ஏதாவது பையன் வரமாட்டானா அவன் மூலியமா குழந்தைய பெத்துக்கிட்டு அப்படியே வாழலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபார்மர் வந்துட்டாரு, இந்த கேரோல் எதுக்கு தேவையில்லாமன்னு கேரோலை போட்டு தள்ள போறாங்க. ஆனா கேரோலை ஷூட் பண்றதுக்காக இருக்கிற அந்த ஹானான்ற பொண்ணுக்கு இங்கே இருக்கணும்னு விருப்பம் கிடையாது, வெளியே போகணும் அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம கேரோலும் புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத, எங்க கூடவே வா, ஒன்னு நாங்க பிரான்ஸுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல அந்த ஹானாவுடைய மனசும் மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஆனி வராங்க. என்ன நீ இவளை இன்னும் போட்டு தள்ளாம இருக்க, நான் அந்த ஃபார்மரை கட்டி போட்டு வந்திருக்கேன், நீ இவளை போடுறியா இல்ல நான் போட்டுமான்னு கண்ணை தூக்கும் பொழுது அந்த ஹானா ஆனிய மண்டையிலேயே அம்பை இறக்கிடுறாங்க. அவ்வளவுதான், ஆனி அங்கே காலி. ஸோ நம்ம கேரோலும் அந்த ஹானான்ற பொண்ணை கூட்டிட்டு ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க அந்த ஃபார்மர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஹானாவை ஃபிளார் கன்லயே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. நம்ம கேரோலும் எதுக்கு அவளை சாகடிச்சு அவ நம்ம கூட வரன்னு சொன்னா, எனக்கு எப்படி தெரியும், ஒருத்தி என்ன கட்டி போட்டு போயிட்டா, இவ உன்னை மிரட்டி கூட்டிட்டு வரான்னு நினைச்சேன். சரி ஓகே வண்டி ரெடியா இருக்குல்ல, வா நம்ம போலாம் அப்படின்னு ஃபிளைட்லயே இவங்க ஒரு வழியா பிரான்ஸுக்கும் வந்துடுறாங்க. முத வேலையா அந்த ஃபிளைட்டை அவங்க மறைச்சு வைக்கணும். ஸோ அந்த ஃபார்மரும் கேரோல் கூடவே வரன்னு சொல்ல கேரோல் வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா கேரோல் இங்க வந்ததுக்கான ரீசன் டேரியல தேடி, ஆனா ஃபார்மர் கிட்ட சொன்னது அவங்க பொண்ணை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. இவர் கூட வந்தாருன்னா நம்ம மாட்டிப்போம், இவர்கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஃபிளைட்டை பார்த்துக்க ஒரு ஆள் கண்டிப்பா வேணும், அதனால நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இவங்க மட்டும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரான்ஸே அப்படியே சின்ன பின்னமா இருக்கு, மக்களே இல்லாம வெறும் பில்டிங் மட்டும் தான் அங்க இருக்கு. ஆனா தொடர்ந்து கேரோல் டேரியல தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சோல்ஜர் ஒரு சர்வைவரை பிடிச்சி அப்படியே அவரோட வண்டியில ஏத்துறாரு. அந்த வண்டி ஃபுல்லாவே நிறைய ஃபுட்டுலாம் இருக்கு. கேரோல் என்ன பண்றாங்கன்னா ஒரு நெல்லு மூட்டையை ஓட்டையாக்கி விட்டுறாங்க. அந்த வண்டி போக போக நெல்லு கொட்டிக்கிட்டே வருதா, அதை ஃபாலோ பண்ணியே அது எங்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா இந்த சோல்ஜர்ஸ்லாம் ஒரு இடத்துல மற்ற சர்வைவர்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சர்வைவர்ஸும் அவங்க கன்னை கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு சாப்பாடை வாங்கிக்கலாம். ஸோ அங்க இருக்கிற யாருக்காவது டேரியல பத்தி தெரியலாம்ல, அதனால கேரோலும் அவங்க கன்னை கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு அவங்களும் சாப்பாடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்பதான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த சர்வைவர்ஸை பிடிச்சி ட்ரக்ல ஏத்தி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பவர் ஆஃப் லிவிங்கை சேர்ந்தவங்க, ஜேனட்டுடைய ஆளுங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆள்பலம் தேவைப்படுதுல, இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க ஆளுங்கெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்றாங்க போல. நம்ம கேரோலும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க, ஆனா மாட்டிக்கிறாங்க. ஸோ கேரோலையும் மற்ற சர்வைவர்ஸ் கூட கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்ல வேலையா நம்ம கேரோல் பக்கத்திலேயே ஒரு டீச்சர் இருக்காரு, அவரு கேரோல் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜீனட்டை பத்தியும் பவர் ஆஃப் லிவிங்கை பத்தியும் கேரோல் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஜீனட்டுடைய இடத்துக்கே கேரோல் வந்துட்டாங்க. ஸோ இப்ப ஜீனட் வந்து சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்க. அங்க அவங்களுடைய சோல்ஜர் ஆளுங்கலாம் வந்து மேடம் நாங்க 62 பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம், அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி நம்ம ஆட்களா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அந்த 62 பேர்ல நம்ம கேரோலும் ஒருத்தங்க. ஆனா ஜேனட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த நெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ
அதுக்காக ஒருத்தரை டார்ச்சர் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம கமாண்டர். ஏன்னா போன சீசன்ல வந்து அவர் நினைச்சிருந்தா டேரியலை பிடிச்சிருக்கலாம், ஆனா வேணான்னு விட்டுட்டாரு. இந்த விஷயம் ஜெனட்டுக்கு தெரிய வந்து அந்த நெஸ்ட் எங்கன்னு இவரை போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல தான் அந்த வாட்ச் இருக்கு. அதுல அந்த நெஸ்டோடைய பில்டிங்கோடைய போட்டோவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம கதை வந்து டேரியல் கிட்ட வருது. டேரியல் அவர் காப்பாத்தினா அந்த 3 பேரையுமே கூட்டிட்டு நெஸ்ட்டுக்கு வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சில்வி வந்து அந்த எமிலின்ற அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்க அந்த லாரண்ட்ன்ற பையனும் நம்ம டேரியலுக்காக ஒரு டாக் மாதிரி ஒன்றத்தை செஞ்சு வந்து கொடுக்குறாரு. அந்த லாரண்ட்ன்ற பையனுக்கு என்ன ஆசை அப்படின்னா அவருக்கு டேரியல் மாதிரி ஆகணும், நல்லா சண்டை போட கத்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆனா இவரை கடவுளுடைய பிள்ளையா நினைக்கிறாங்கல்ல அந்த லொசாங்கன்றவரு நீ நல்லா படிக்கணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்றாரு. இது இந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த லொசாங்கும் ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த லொசாங்கோடைய பிளான் என்ன அப்படின்னா இந்த லாரண்ட் தான் கடவுளுடைய குழந்தை. இந்த லாரண்ட் ஒரு விஷயத்த சொன்னானா அதை மற்ற எல்லாருமே நம்புவாங்க. ஸோ இந்த பையனை வச்சு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான யூனியன் ஆஃப் ஹோப்பை உருவாக்கலான்றது தான் பிளான். அதாவது அடுத்த ஜீசஸா அந்த பையனை ஆக்கணும்ன்றது பிளான். ஆனா அந்த பையன் டேரியல் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் அந்த லாரண்ட்ன்ற பையனை காணோம். எங்க போனானே தெரியல. காவலுக்கு இருந்தவங்களை கேட்கும் பொழுது டாட்டு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு என்ன அடிச்சு போட்டு லாரண்ட்டை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல, ஸோ கண்டிப்பா அது ஜேனோட்டோடைய ஆளுங்களா தான் இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல. சீக்கிரமா லாரண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னும் போதுதான் நம்ம டேரியல், இசபெல், இன்னும் நிறைய ஆட்கள், அப்புறம் இவங்க காப்பாத்தி கொண்டு வந்தாங்களே எமிலின்ற அந்த பையனும் போக போறாரு. ஆனா சில்வி தடுக்கிறாங்க, போகாத அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் போய் தான் ஆகணும்னு சொல்ல இவங்க கழுத்துல இருந்து செயினை எமிலிக்கு போட்டு விடுறாங்க. ஸோ இப்போ லாரண்ட்டை காப்பாற்றணும்னு எல்லாருமே வேகமா ஜீனட்டோடைய ஆளுங்களை தேடி போறாங்க. ஸோ அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல போயிருப்பாங்களோ அப்படின்னு தடயம் தெரியுதுன்னு டேரியல் கூட வந்த ஆளுங்களையே ஒருத்தர் வழியை திருப்பி விட, ஸோ இவங்களும் அந்த வழியா போகும்போது தான் ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கிறத பாக்குறாங்க. கண்டிப்பா லாரண்ட்டை இந்த இடத்துல தான் அவங்க கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அந்த ஃபேக்டரியை சுத்து போடுறாங்க. இந்த நேரத்துல அந்த நெஸ்ட்ல சில்வின்ற ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு கிச்சன்ல ஒரு விஷயத்தை பாக்குறா. ஏன்னா குக் பண்ற ஒரு லேடி லாரண்ட்டுக்கு பிடிச்ச ஃபுட்டை ரெடி பண்றாங்க. இந்த ஃபுட்டை லாரண்ட்டை தவிர வேற யாருமே இங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா லாரண்ட்டை தான் கடத்திட்டு போயிட்டாங்களே, இவங்க யாருக்கு ஃபுட்டை ரெடி பண்றாங்கன்னு அந்த லேடியை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் லாரண்ட்டை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. இதை பண்ணது அந்த லொசாங்கன்றவர் தான். அந்த இடத்துல அந்த லொசாங்கும் வந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்ட போலியா அப்படின்னு சில்வியையும் அவரு அடைச்சி வைக்க ஆரம்பிக்கிறாரு. லாரண்ட் இங்க இருக்காரு அப்படின்னா லாரண்ட்டை தேடி போன டேரியல் எங்க போயிருப்பாரு, அது ஒரு ட்ராப். அந்த ஃபேக்டரியிலேயே வச்சு நம்ம டேரியலை போட்டு தள்ளுறது தான் பிளான். அதே மாதிரி போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. டேரியலும் அவரோட கன்னை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அந்த கன்னை பக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஷூட் பண்ணவே மாட்டேங்குது. அவரும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாரு. இசபெலும் கூட சேர்ந்து காப்பாத்துறாங்க. வந்த எல்லாருமே இவங்களை கொல்ல தான் ட்ரை பண்றாங்க, ஒரே ஒரு தாத்தாவை தவிர. நம்ம டேரியல் காப்பாத்தினா அந்த எமிலி கூட கையில கன் பாயிண்ட்ல இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு தான் இருக்காரு. இசபெல்லாவும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஏன்னா அந்த லாரண்ட் கடவுளுடைய குழந்தை, ஜாம்பி அவனை கடிச்சா கூட அவனுக்கு எதுவுமே ஆகாது, அதை தான் லொசாங் ட்ரை பண்ண போறாரு. ஆனா டேரியலும் நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பண்ண விட மாட்டீங்க. அதனாலதான் உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு என்னன்னே புரியல. நல்ல வேலையா தாத்தா வந்து அந்த எமிலியை அடிக்க கன்னை இசபெல் எடுத்து எமிலியை போட்டு தள்ளலான்னு வரும்பொழுது அவரு செயினை காட்டுறாரு. சில்வி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த செயின். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம இசபெல் எமிலியை போட்டு தள்ளுறாங்க. இப்போ இவங்க வேகமா நெஸ்ட்டுக்கு வராங்க. தூரத்திலேயே இருக்காங்க, ஏன்னா உடனே போனா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு. அதனால பிளான் பண்ணி உள்ள போலாம், லாரண்ட்டை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல 2வது எபிசோடு முடிஞ்சு 3வது எபிசோட்ல கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த ஜீனட் இருக்காங்களா, அவங்க கிளீன் பண்ற ஒரு ஒர்க்கை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மியூசியம்ல. திடீர்னு ஜாம்பி வைரஸ் பரவி எல்லாரும் ஜாம்பியா மாறும் பொழுது அந்த மியூசியம்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே மக்களை காப்பாத்துவாங்களான்னு பார்த்தா மியூசியம்ல இருக்கிற அந்த மோனலிசா பெயிண்டிங் இதை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அந்த ஜீனட்டுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியே மாட்டிக்கிட்டாரு. அவங்க கண்ணு முன்னாடியே அவரை ஜாம்பிஸ்லாம் கடிச்சு கொதறதுங்க. அகைன் கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. அதே மோனலிசா பெயிண்டிங். அதுக்கு முன்னாடி ஜீனட்டும் நம்ம கேரோலும் இருக்காங்க. கேரோல் கிட்ட ஜீனட்டும் சொல்றாங்க, தி பவர் ஆஃப் லிவிங் உடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா மனுஷ உயிர் தான் முதன்மை, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொருள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சாப்பாடை கீழே போட்டுறாரா. கடுப்பான ஜீனட்டும் அந்த சாப்பாடை நீ எடுக்க கூடாது, அப்படியே நாய் மாதிரி சாப்பிடணும்னு சொல்ல ஜீனட்டுக்கு பயந்து அவரு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. கேரோலுக்கும் புரியுது ஜீனட் எவ்வளவு பவரான ஆளு அப்படின்னு. அந்த ஜீனட் வந்து அவங்க பிடிச்சு கொண்டு வந்த ஆட்கள்லாம் அவங்களுடைய சோல்ஜர்ஸா மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு சிலரை மட்டும் தனியா பிடிச்சு கொண்டு போறாங்க. இதை நம்ம கேரோலும் அந்த டீச்சரும் பாக்குறாங்க. 2 பேரும் ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த ஆட்களை சாகடிச்சுட்டு அவங்க ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடியே சில ட்ரக் எல்லாம் அவங்க உடம்புல இறக்குறாங்க. இறந்து போனவங்கள 2 பேர் மட்டும் ஜாம்பியா மாறுறாங்க, அவங்கள காலி பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களாம் இறந்து போனவங்க அப்படியே தான் இருக்காங்க. இவங்களோட பிளான் என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஜாம்பியை உருவாக்கணும், அதுவும் நம்ம சொல்றதெல்லாம் அது கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சி தான் அது. நம்ம கேரோல் எதுக்கு வந்தாங்க, டேரியலை தேடுறதுக்காக. அங்க இருக்கிற எல்லா சர்வைவர்ஸ் கிட்டையும் டேரியலை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அங்க அடிப்பட்ட நிலைமையில நம்ம கமாண்டர் இருக்காரு. அவருக்கு தான் டேரியலை பத்தி தெரியும்ல. அவரு டேரியல் இருக்கிற அந்த நெஸ்ட்ன்ற
இடத்த பத்தியும் சொல்லிடுறாரு. சோ அவ்வளவுதான், கேரோல் இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறாங்க. கூடவே அந்த டீச்சரையும் கூப்பிடுறாங்க. ஆனா அவரு என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு நம்ம கேரல் மட்டும் நைட் டைம்ல எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கிற காரு ட்ரக் எல்லாம் எடுக்க முடியல. சரின்னு குதிரை எடுத்துக்கிட்டு போலான்னு பார்த்தா நம்ம கேரோல் வர்றதுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. கேரோல பிடிக்கிறாங்க. என்னன்னா அந்த டீச்சர் பயபுல இருக்குல்ல, அது கோத்து விட்டுருச்சு. அவ்வளவுதான், கேரோல் மாட்டிக்கிறாங்க. ஜேனட்டும் கேரல் கிட்ட எதுக்காக நீ டேரியல தேடிக்கிட்டு இருக்க, நம்ம கேரலும் டேரியல் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம் ஆயிட போதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டேரியல கொலை பண்ணும் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ மட்டுமா நானும் தான் அப்படின்னு ஜேனட் சொல்றாங்க. அந்த டீச்சர் வந்துட்டு அந்த நெஸ்ட்டை பத்தின லொகேஷனையும் சொல்லிட்டாரா. அதனால ஜேனட்டுக்கு நம்ம டேரியல் இருக்கிற அந்த நெஸ்டோட இடம் தெரிஞ்சிச்சு. நாங்க அந்த இடத்துக்கு தான் போக போறோம், நீயும் கூட வா, உன் கையாலேயே டேரியல கொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சோ கதை நெஸ்ட்டுக்கு வருது. நம்ம சில்வியையும் அடிச்சு தானே வச்சிருக்காங்க. அவங்க அதுல இருந்து வெளியே வந்து டக்குன்னு எப்படியா லாரண்ட காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா லொசாங்கோடைய ஆளுங்கெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அந்த ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சில்வி ட்ரை பண்ணும்போது மேல இருந்து கீழே விழுந்து அவங்க இறந்தே போறாங்க. இங்க நெஸ்ட்டுக்கு வெளியே நம்ம டேரியல், இசபெல் அப்புறம் அந்த தாத்தா நைஸா அவங்க நெஸ்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பார்த்தா நெஸ்ட்டுக்குள்ள ஒரு விழாவே நடக்குது. என்னன்னா அந்த லாரண்ட் பையன் இருக்கான்ல, அவன் தான் கடவுளுடைய பிள்ளையாச்சே. ஜாம்பி வந்து அவனை கடிச்சாலும் அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி லொசாங்கு எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ கூட்டத்தோட கூட்டமா தாத்தா, டேரியல், இசபெல் இவங்க எல்லாருமே அந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்பியை கூட்டிட்டு வராங்க. யாரா அந்த ஜாம்பின்னு பார்த்தா சில்வி தான். இதை பார்த்த உடனே இசபெல் ஷாக் ஆகுறாங்க. நம்ம டேரியலும் உடனே சில்வியோடைய ஜாம்பியை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. இந்த விஷயங்களை தடுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே லொசாங்கும் டேரியலை பிடிக்க சொல்லி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்ல டேரியலும் எல்லாரும் கூட சண்டை போடுறாரு. இந்த நேரத்தில் இசபெலும் தாத்தாவும் லாரண்ட்டை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. டேரியல் கூட வந்து எல்லாரும் ஒரு இடத்துல சேஃபா இருக்காங்க. இப்போ இந்த இடம் ஃபுல்லாவே லொசாங்குடைய ஆட்களா இருக்காங்க. நம்மளால தப்பிக்க முடியாது. நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க லாரண்ட்டை கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேரியல் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவரு பின்னாடி வர மாதிரி பண்ணிடுறாரு. ஆனா என்ன பண்றது, இவ்வளவு பேரை டேரியலால சமாளிக்க முடியாது. அவங்க கிட்ட இவரு மாட்டிக்கிறாரு. எங்க லாரண்ட்டை காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா சுத்தி ஆட்களா இருக்காங்களா. இசபெல் அந்த ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நல்ல வேளையா தாத்தா லாரண்ட்டை கூட்டிட்டு வெளியே தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த நெஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம டேரியலையும் இசபெலையும் பக்கத்து பக்கத்திலேயே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் டேரியல் அலெக்சாண்ட்ரியாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது எங்களோட இடம், அங்க நாங்க எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருப்போம். யாராவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம்னா எல்லாருமே கிளம்பி வந்துருவோம். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல இது கேட்கிற இசபெலும் எனக்கும் அந்த இடத்த பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. சடனா அந்த இடத்துக்கு லொசாங்கு அவரோட ஆட்களோட வந்து அந்த லாரண்ட் எங்க உண்மையா சொல்லிடுங்க அப்படின்னு கேட்க சொல்ற மாதிரியே இல்லல்ல. உடனே இசபெலை மட்டும் பிடிச்சு கொண்டு போறாங்க. டேரியலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்துல இந்த நெஸ்ட்டுக்கு வெளியே ஜீனட்டும் அவங்களுடைய சோல்ஜர்ஸும் அது மட்டும் இல்லாம பிடிச்சு கொண்டு வந்தாங்கல்ல சர்வைவர்ஸ், அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து உள்ள அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா சர்வைவர்ஸுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கவே இல்லை. இப்ப ஆயுதம் கூட அவங்க கிட்ட கிடையாது. அப்பதான் கேரோல் புரிஞ்சுக்கிறாங்க எதுக்காக சர்வைவர்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்களை சாகடிச்சு அவங்க உடம்புல மருந்தை இறக்கி ஒரு கொடூரமான ஜாம்பியா மாத்த ட்ரை பண்ணாங்களா, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னு கொடூரமான ஜாம்பியா மாத்தி அதை நெஸ்ட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க. இதை கேரோலும் புரிஞ்சுக்கிட்டு என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குன்னு கேரோலையும் பிடிச்சி நீ அந்த கூட்டத்து கூட இருக்கணும் அப்படின்னு ஜீனட் சொல்றாங்க. ஏன்னா ஜீனட்டுக்கு தெரியும் கேரோல் பொய் சொல்றாங்க அப்படின்னு. கேரோல் டேரியலுடைய ஃப்ரெண்டு தான். சோ நீயும் சாகணும் அப்படின்னு கும்பலோட கும்பலா நிக்க வச்சு சாகடிக்க போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்தது 4வது எபிசோடு. அவ்வளவுதான், ஜீனட் நம்ம கேரள கும்பலோட கும்பலா போட்டு தள்ள வச்சு ஜாம்பியா மாத்த போறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் அப்படியே கன்னால பயங்கரமா சுட எல்லாருமே இறந்து போய் கீழே விழ கேரோலும் அவங்க மேல குண்டு படல, ஆனா இவங்களும் இறந்து போன மாதிரி கீழே படுத்துக்கிறாங்க. அந்த மருந்தை கொண்டு வந்து இறந்து போனவங்க உடம்புல இறக்க அவங்க எல்லாருமே பயங்கரமான ஜாம்பிஸா மாறுறாங்க. ஜீனட்டோட பிளான் என்ன அப்படின்னா அந்த கமாண்டர் இருக்காருல அவரை ஒரு காரோட அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. நேரா அந்த காரை எடுத்துக்கிட்டு நெஸ்ட் கிட்ட போகணும். இந்த காரை ஃபாலோ பண்ணி இந்த பயங்கரமான ஜாம்பிஸ்லாம் ஃபாலோ பண்ணும். நெஸ்ட்டை வந்து இந்த ஜாம்பிஸ் அழிச்சிரும் அப்படின்றது தான் பிளான். அந்த கமாண்டர் இருக்கிற காரை ஒரு சோல்ஜர் ஆன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது படுத்து இருந்த நம்ம கேரோல் அவங்களுக்கு பக்கத்துல ஃபுல்லா ஜாம்பிஸா மாற ஆரம்பிக்குதுங்க. சோ வேகமா ஓடி போய் அந்த சோல்ஜரை அடிச்சு போட்டு அந்த கார் எடுத்துக்கிட்டு இவங்க வேகமா நெஸ்ட் கிட்ட போறாங்க. சோ அந்த காரை ஃபாலோ பண்ணி அந்த ஜாம்பிஸும் பின்னாடியே வருதுங்க. ஜீனட் கவலைப்படுற மாதிரியே இல்ல, ஏன்னா அதுதான் அவங்களோட பிளான். உள்ள போனா கண்டிப்பா இவளும் இறந்து போயிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நெஸ்டோடைய கதவெல்லாம் லான்ச்சரை வச்சு காலி பண்றாங்க. கேரோலும் நெஸ்ட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. சோ அப்புறம் அந்த கமாண்டருடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட அந்த கமாண்டரும் நீங்க போங்க நான் அதை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜாம்பிஸ் கூட கமாண்டர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம கேரோலும் டேரியல தேடுறாங்க. எங்க அந்த லொசாங் வந்து இசபெலை கூட்டிட்டு வந்தார்ல, இசபெல் கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்த்தா அவங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அதோட நெஸ்ட்டுக்குள்ள பயங்கரமான ஜாம்பிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்தினால லொசாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இசபெல் அந்த லொசாங்க அட்டாக் பண்ண கடுப்பான லொசாங்கு கத்தியாலேயே இசபெலை ஒரு சொருகு சொருகிடுறாரு. அவரை வெளியே அந்த ஜாம்பிஸ் பிரச்சனையை தடுக்கலான்னு அங்க இருந்து போயிடுறாங்க.
நம்ம இசபெலும் அப்படியே மெதுவா கத்தி குத்து வாங்கி வெளியே நடந்து வரும்பொழுது ஒரு ஜாம்பி அவங்களை அட்டாக் பண்ண வருது. சடனா அந்த இடத்துக்கு கேரோல் வந்து இசபெலை காப்பாத்துறாங்க. இசபெல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இசபெல் மூலியமா டேரியல் இருக்கிற இடம் தெரிய வந்து கேரோலும் வேகமா போய் நம்ம டேரியலை காப்பாத்த டேரியலால எதுவும் நம்ப முடியல. அப்படியே ஓடி வந்து கேரோல அவரு கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க நேரா இசபெல் கிட்ட வந்தா எப்படியாவது லாரன்ட்ட நீ சொன்ன அந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. டேரியலும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கேரோலும் வந்து சரி ஓகே நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு இந்த நெஸ்ட்டை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. நமக்காக ஃபிளைட் ரெடியா இருக்கு, நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது நம்ம டேரியல் முடியாதுன்னு சொல்றாரு. லாரன்ட்டை காப்பாத்தணும் அப்படின்னு கிளம்புறாங்க. சோ நேரா ஒரு குகை கிட்ட வராங்க. அங்கதான் லாரன்ட்டை வச்சுக்கிட்டு அந்த தாத்தா இருப்பாரு. ஆனா இப்ப அவங்கள காணோம், அங்க இருந்து கிளம்பிட்டாங்க போல. அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தேடிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த ஜேனட் இருக்காங்கல்ல, அவங்க நெஸ்டையே மொத்தமா புடிச்சிட்டாங்க. லொசாங்கையும் அவங்க அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்தது அவங்க டேரியலையும் கேரோலையும் தான் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க நம்ம டேரியலும் கேரோலும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு வீட்டை பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த வழியா லாரன்ட்டை கூட்டிட்டு தாத்தா வந்திருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நேரம் அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல ஒரு வயசான தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. அவங்களும் நீங்க தேடி வருவீங்கன்னு அந்த பையன் சொன்னா அப்படின்னு லாரன்ட்டை பத்தி தான் சொல்றாங்க. அப்படின்னா லாரன்ட்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் அவங்க எங்கேயோ போயிருக்காங்க போல. சரின்னு டேரியலும் கேரோலும் அந்த வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க. ஏதாவது கார் கிடைக்குமா அப்படின்னு கேட்க எங்கிட்ட நிறைய கார் இருக்கு, பட் ஆனா அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அடுத்த நாள் ஆகுது. கார் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே பழைய காரு. ஆனா அந்த கார் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. அதனால பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போயிட்டு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சடனா வீட்டுக்கு வெளியே மிலிட்டரி கார் வர மாதிரி கேக்குது. ஜீனட்டோடைய ஆளுங்க தான். இங்க தாத்தாவும் கையில ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு நம்ம டேரியலை பார்த்து நிக்கிறாரு. அவ்வளவுதான், தாத்தா மாட்டி விட்டாரு. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் இன்னும் நல்ல லைஃப் வாழணும், இவங்கள மாட்டி விட்டா ஜீனட் நமக்கு நல்ல லைஃப கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு மாட்டி விட்டாரு. ஆனா பாட்டிக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் கண்டிப்பா உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல தாத்தாவுக்கும் நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு தோணுது. சோ பாட்டி என்ன பண்றாங்கன்னா டேரியலையும் கேரலையும் வேற ஒரு வழியா இங்க இருந்து தப்பிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஜீனட்டும் அவங்களுடைய ஆட்களும் அங்க வந்துடுறாங்க. சோ தாத்தாவும் என்ன சொல்றாருன்னா அவங்க எப்பயோ கிளம்பி போயிட்டாங்கன்னு பொய் சொல்ல, ஆனா டைனிங் டேபிள்ல 4 பிளேட் இருக்கு, பொய் சொல்றியா நீ அப்படின்னு மிரட்ட ட்ரை பண்ணும் பொழுது நம்ம கேரோலும் டேரியலும் வந்து ஜீனட்டையும் அவங்க ஆளுங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு வழியா எல்லா ஆளுங்களையும் காலி பண்ணி அவ்வளவுதான் ஜீனட்டை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. நம்ம கேரோல் என்ன பண்றாங்கன்னா இந்த மனுஷங்களுக்குலாம் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ஜாம்பியா மாத்துவாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷனை ஜீனட் உடம்புல போட்டு விட அவ்வளவுதான் அவங்க உடம்பு ஒரு மாதிரி பண்ணி அந்த இடத்துலயே துடிச்சு இறந்து போறாங்க. சரி நீங்க அந்த வயசான தாத்தா பாட்டியை பார்க்கலான்னு வந்தா தாத்தா ரொம்ப சோகத்துல இருக்காரு. நடந்த சண்டையில பாட்டி உடம்புல புல்லட் பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நல்ல லைஃப் கிடைக்கணும்னு உங்களை காட்டி கொடுத்து இப்ப என்கிட்ட இருந்த லைஃபையே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகமாகறாரு. இறந்து போன பாட்டியை இவங்க எல்லாருமே சேர்ந்து புதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கேரோலும் டேரியலும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே கதை வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி ஜெனட் இறந்து போன விஷயம் ஜெனட்டோடைய ஆட்களுக்கு எல்லாம் தெரிய வந்து லொசாங் இருக்காருல்ல, அவரை தானே பிடிச்சு வச்சிருக்காங்க. அவரு இப்போ பவர் ஆஃப் த லிவிங்க்கு லீடராக ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்தது 5வது எபிசோடு. சோ டேரியலும் கேரலும் லாரன்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மர் இருப்பார்ல அந்த ஃபிளைட், அங்க போய் செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த ஃபிளைட் மட்டும் தான் இருக்கு. ஃபார்மர் எங்க போனாருன்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு இவங்க சென்ஸ் பண்றாங்க. அதோட அந்த ஃபார்மர் தான் ட்ராப் எல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணுவாரு. அந்த மாதிரி ட்ராப்ல நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு மனுஷனும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க இருந்த அந்த ஃபார்மர் எங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவரு நேத்து போனாரு, இப்ப வரைக்கும் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆகிருக்கும்னா ஃபார்மர் ஜாம்பிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு கார்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கார் ஃபுல்லா ஜாம்பிஸ் தான். இந்த நேரத்துல அந்த குட்டி பையன் லாரன்ட்டை தாத்தா வந்து அவரோட கேங் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன்னா யூனியன் ஆஃப் ஹோப்ல வந்துட்டு நிறைய கம்யூனிட்டி இருக்குல்ல, அதுல ஒரு கம்யூனிட்டில ஒரு சேஃபா இருக்காரு. சடனா அந்த கம்யூனிட்டிக்கு நம்ம கமாண்டர் வராரு. நம்ம கேரோல் தான் காப்பாத்திருப்பாங்க. அங்க இருந்த ஜாம்பிகள் எல்லாம் கொன்னு ஜீனட்டோட ஆளுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சோ தாத்தாவும் ஷூட் பண்ணலான்னு போகும்பொழுது அந்த லாரன்ட்ன்ற பையன் தான் தடுக்கிறான். ஏன்னா கமாண்டர் தான் சீசன் 1ல இவங்களை காப்பாத்தி விட்டுருப்பாரு. அதனாலதான் அவங்க நெஸ்ட்டுக்கே போயிருப்பாங்க. அதனால கமாண்டரை எதுவும் பண்ணல. கமாண்டர் கிட்டையும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் ஜீனட் அந்த நெஸ்டையே மொத்தமா கைப்பற்றிட்டா, அதோட லொசாங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அவரு தான் இப்ப லீடரா இருக்காரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல இன்னும். அந்த குட்டி பையனும் இசபெலுக்கும் டேரியலுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கமாண்டரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கமாண்டருக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. சடனா டோர் ஓபன் ஆகி நம்ம டேரியலும் கேரோலும் அந்த இடத்துக்கு வராங்க. லாரன்ட்ன்ற பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். சோ டேரியலும் இசபெல் இறந்து போன விஷயத்த சொல்ல அப்படியே லாரன்ட் சோகமாயிடுறாரு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கூட அமெரிக்காவுக்கு வா, அங்க நம்ம அலெக்சாண்ட்ரியாவுக்கு போலான்னு சொல்ல லாரன்ட் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லி ஆளு படுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா லாரன்ட் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. அவர் டேரியலையும் இழக்க விரும்பல, அதனால தான் டேரியலையாவது அமெரிக்காவுக்கு போக சொல்றாரு. ஸோ டேரியலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருக்காங்க. அதோட அந்த ஃபிளைட்டை ஓட்டுற நம்ம ஃபார்மரை வேற கண்டுபிடிக்கணும். அதனால ஒரு பாருக்கு போறாங்க. அந்த இடத்த வந்து இசபெலுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் ரூல் பண்ணியிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப வேற ஒரு லேடி இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். இந்த மாதிரி அந்த ஃபார்மரை பத்தி எதுவும் தெரியுமான்னு பார்த்தா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஃபார்மருடைய ஃபிளைட்டுக்கு ஊத்துற பெட்ரோலுடைய கேன்லாம் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இதை எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்க அவங்க அந்த லொகேஷனை சொல்ல அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இவங்க ஃபார்மரை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் அவரை காணோம். அப்பதான் விண்டோ வழியா வெளியே பார்க்கும்போது ஒரு காரை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் இருக்கா. மேபி அதுக்குள்ள உயிரோட ஒரு மனுஷன் இருக்கணும், அது ஃபார்மரா கூட இருக்கலாம் அப்படின்னு வெளியே போயிட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சுட்டு இவங்க காருக்குள்ள போறாங்க. உள்ள ஃபார்மர் அப்படியே மயக்க நிலைமையில இருக்காரு. வெளியே மத்த ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை சுத்து போட்டுடுச்சு. அவதான் காருக்குள்ள அந்த ஜீனட்டோடைய ஆளுங்க யூஸ் பண்ற அந்த ஜாம்பிகளுக்கு ஒரு மருந்து போடுவாங்கல்ல, அது இருக்கிறத டேரியல் புரிஞ்சுக்கிறாரு. சோ அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு 2-3 ஜாம்பிகளுக்கு அடிச்சுட்டு உள்ள இவங்க சேஃபா இருக்காங்க. சோ அந்த மருந்து இறங்கின ஜாம்பிஸ் வந்து கொடூரமா மாறி மத்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுது. அண்ட் கடைசியா இருக்கிற அந்த மருந்து போட்ட ஜாம்பிஸை மட்டும் இவங்க போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சோ ஃபார்மர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஃபிளைட்ல எங்க இருந்து கிளம்பி போலான்னு பார்த்தாலும் பெட்ரோல் சுத்தமா கிடையாது. சோ அகைன் அந்த கிளப்புக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து பெட்ரோல் கேட்கலாம் போலாம் அப்படின்னும் பொழுது கேரோல் வந்து நீ போ டேரியல், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஃபார்மர் கிட்ட உண்மையை சொல்லணும், பொண்ணு தேடி இங்க வரல, டேரியலை தேடி தான் வந்தேன் அப்படின்னு. சரின்னு நம்ம டேரியலும் ஸ்ட்ரைட்டா அந்த கிளப்புக்கு போறாரு. அங்க போயிட்டு பெட்ரோல் கிடைக்குமா அப்படின்னு தேடும் பொழுது பார்த்தா அங்க லாரண்டே இருக்காரு. இவரு தாத்தா கூட அந்த குரூப்ல தானே இருந்தாரு, இங்க என்ன பண்றாருன்னு பொழுதுதான் என்ன ஆச்சுன்னா தாத்தா இருந்த அந்த குரூப்புக்கு லொசாங் இருக்காருல, அவரு ஜீனருடைய ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து லாரண்ட்டை தேட வந்திருக்காரு. ஸோ அந்த லொசாங்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றாரு. லாரண்ட் தான் இந்த மனித இனத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா லாரண்ட் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து ஜாம்பி கிட்ட கடி வாங்கி இருந்தாங்க, இசபெலுடைய சிஸ்டர். ஸோ ஒரு ஜாம்பியோட உடம்புல இருந்தே லாரண்ட் பிறந்ததுனால இந்த ஜாம்பி வைரஸ்க்கு அவருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஸோ இதை கேட்ட லாரண்ட்டை பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்த அந்த குரூப்பே இப்போ லொசாங்குக்கு சப்போர்ட் பண்ண தாத்தாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா கமாண்டர் லாரண்ட்டை கூட்டிட்டு இந்த கிளப்புக்கு வந்துட்டாரு. நம்ம டேரியலும் பார்த்துட்டாரு. ஸோ எங்கூட அமெரிக்காவுக்கு வந்துரு, சொல்றதை கேளு அப்படின்னு இவர் என்ன சொன்னாலும் அந்த லாரண்ட் கேட்கற மாதிரியே இல்ல. அப்பதான் இவங்களை தேடி அந்த இடத்துக்கு லொசாங்கும் அவருடைய ஆளுங்களும் வந்துடுறாங்க. உடனே நம்ம டேரியலும் லாரண்ட்டையும் அந்த கமாண்டரையும் கூட்டிட்டு ஒரு சீக்ரெட் டனல் வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த லொசாங்கும் அவருடைய ஆட்களும் சீக்ரெட் டனல் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்களும் பின்னாடி வராங்க. அந்த டனலுடைய செவர் ஃபுல்லாவே எலும்பு கூடுகளா இருக்கு. ஸோ அந்த டனல் வந்து ரெண்டா பிரியுது. ஒரு சைடு நம்ம டேரியலும் லாரண்ட்டும், இன்னொரு சைடு கமாண்டரும் பிரிஞ்சு போறாங்க. அதே மாதிரி தான் லொசாங்கும் அவருடைய ஆட்களை பாதியா பிரிச்சு 2 வழியில போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பின்னாடியே ஆட்கள் வராங்க அப்படின்ற விஷயம் நம்ம டேரியலுக்கு தெரிய வந்து லாரண்ட்டை ஒளிச்சு வச்சுட்டு வந்த ஆட்கள் எல்லாத்தையும் காலி பண்றாரு. அந்த லொசாங் மட்டும் தான் இருக்காரு. அவரு டேரியல் கிட்ட கெஞ்சுவாருன்னு பார்த்தா ஆளு சண்டைக்கு கூப்பிடுறாரு. சும்மா ஓடுவாரா டேரியல், அவரை போட்டு செம்மாடி அடிச்சு படுக்க போட்டுறாரு. இந்த பக்கம் கமாண்டரும் அந்த சைடு வந்த ஆட்கள் எல்லாரையுமே காலி பண்ணிட்டு திரும்ப டேரியல் கிட்டையும் லாரண்ட் கிட்டையும் வந்துடுறாரு. அந்த லாரண்ட் டேரியல் கூட வரவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்பதான் டேரியலும் இசபெல் கடைசியா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினா உன்னை பத்திரமா நான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. அதோட உன்னாலலாம் யாரும் சாகல, சொன்னா புரிஞ்சுக்கோ, என் கூட வா அப்படின்னு கூப்பிட இப்ப லாரண்ட் வந்து ஒத்துக்கிறாரு, நான் வரேன் அப்படின்னு. சோ அகைன் அந்த கிளப்போடைய ஓனர் இருக்காங்களா ஒரு லேடி, அவங்க கிட்ட இருந்து தேவையான ஃபியூல் எல்லாம் வாங்குறாங்க. அந்த லேடி ஏன் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா லாரண்ட் வந்து அந்த கிளப்போடைய முன்னாள் ஓனரான இசபெலுடைய பாய் ஃப்ரெண்டோட பையன்றதுனால தான் இவங்க டேரியலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ ஃபியூல் எல்லாம் வாங்கிட்டு ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அங்க கேரோல் வந்து ஃபார்மர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என் பொண்ணு தேடிலாம் வரல, என் பொண்ணு எப்பயோ இறந்து போயிட்டா, என் ஃப்ரெண்டு டேரியலை தேடி தான் வந்தேன்னு சொல்ல அவர் பயங்கரமா கடுப்பாகிறாரு. எங்க டேரியலும் லாரண்ட்டை கூட்டிட்டு வர அப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு ஃபார்மர், இந்த ஃபிளைட்ல 3 பேர் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. வெயிட் தாங்காதான். சோ யாராவது ஒருத்தர் இங்க இருந்தே ஆகணும், யாரு அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி ஆகணும். சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்தது லாஸ்ட் எபிசோடு. சோ இந்த லொசாங்கு அவருடைய ஆட்கள், ஜீனட்டோடைய ஆட்கள், இப்ப தாத்தா இருந்தார்ல அந்த குரூப்னு எல்லாருமே லாரண்ட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் தாத்தாவுக்கு பிடிக்கல. தாத்தா அப்புறம் நம்ம கமாண்டர் இவங்க எல்லாருமே தனியா டீமா சேர்ந்து லாரண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ஜீனட்டோடைய ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா லாரண்ட்டை பிடிக்கணும். லாரண்ட் ஃபிளைட்ல தான் தப்பிச்சு போக போறாருன்னு தெரியும். அதனால ஃபிளைட் எங்க இருக்குன்னு லொகேஷனை கேட்கறாங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரியே இல்ல. சோ அங்க இருக்கிறவங்களை சமாளிச்சு வேகமா இந்த விஷயத்தை நம்ம டேரியல் கிட்ட சொல்லணும். அவங்க சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போகணும்னு தகவலை சொல்ல போறாங்க. அதே மாதிரி லொசாங்குக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருப்பாங்க. அவங்க ஜீனட்டோடைய ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த கிளப் ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்கள பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த லேடிக்கும் வேற வழி இல்ல, அந்த ஃபிளைட் எங்க இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஜாம்பிகள் இருக்கிற ஒரு குடோன் மாதிரி இருக்கு, கார் பார்க்கிங். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா சோல்ஜர்ஸையும் மாட்ட விடுறாங்க. சோ பாதி பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அந்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த கிளப்போடைய ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க அந்த
கேட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஜாம்பிஸ் அவங்கள கடிச்சு கொதறது. அதே மாதிரி லொசாங்கோட அந்த அசிஸ்டன்ட் லேடி கையிலையும் ஜாம்பி கடிச்சதுனால அவங்க இப்போ ஜாம்பியா மாற போறாங்க. எது என்னவோ அந்த ஃபிளைட் இங்க தான் பக்கத்துல இருக்கணும், சீக்கிரம் தேடலான்னு இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம டேரியல் ஒரு முடிவுக்கு வராரு. அவரு இங்கே தான் இருக்க போறாரு. கேரோல், லாரண்ட் அப்புறம் ஃபார்மர் இவங்க 3 பேர் மட்டும் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்றது தான் பிளானே. அப்பதான் அந்த இடத்துக்கு தாத்தாவும் கமாண்டரும் வராங்க. நடந்த விஷயத்த சொல்றாங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போகணும்னு சொல்ல ஃபிளைட்டையும் சீக்கிரமா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபார்மர் அவர் தான் ஃபிளைட்டை ஓட்டுறாரு. அப்புறம் கேரோல், லாரண்ட் இவங்க எல்லாருமே ஃபிளைட்ல ஏறி அந்த ஃபிளைட் கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஃபிளைட்டை காலி பண்ண ட்ரை பண்ண நம்ம டேரியல், கமாண்டர், தாத்தா அவருடைய ஆட்கள்னு எல்லாரையுமே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கரெக்டா ஃபிளைட்டுக்கு முன்னாடியே காரை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. டேரியலுடைய கன்னுலயும் புல்லட் இல்ல. அப்பதான் சைட்ல இருந்து யாரோ அந்த ஆட்களை ஷூட் பண்ணி அந்த கார் ஓரமா போயிடுது. யாரான்னு பார்த்தா கேரோல் தான். அப்படின்னா கேரோல் அந்த ஃபிளைட்ல இல்ல, அவங்க டேரியலுக்காக இங்கேயே இருக்காங்க. திரும்ப டேரியல பிரிய அவங்களுக்கு விருப்பமே இல்ல. அந்த ஃபார்மர் மட்டும் லாரண்ட கூட்டிட்டு அப்படியே ஃபிளைட்ல பறந்து அமெரிக்காவுக்கு போறாரு. ஏன்னா ஃபார்மருக்கு ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல, அந்த பையன் உயிரோட இருந்திருந்தா அந்த பையனும் இப்ப லாரண்டோடைய வயசுல தான் இருப்பான். அதனால லாரண்டையா அவரோட பையனா அவரு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால பத்திரமா அவர் கூட்டிட்டு போவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவங்க இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் லேடியும் அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜாம்பியா மாற போறாங்கல்ல, இவங்களையும் எதுவும் பிடிக்க முடியலன்னு இறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான் ப்ராப்ளம் ஓவர். ஆனா நம்ம டேரியலும் கேரலும் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணும். இங்க இருந்து எந்த ஒரு வழியும் இல்ல. ஆனா இவங்க இங்கிலாந்துக்கு போயிட்டாங்கன்னா அங்க இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு எப்படி போறதுன்னு யோசிக்கும் போதுதான் ஒரு 2 கைட்ஸ் வராங்க. அவங்க வந்துட்டு இங்கிலாந்துக்கு போற ஒரு சீக்ரெட் டனல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி. அந்த கமாண்டர் இருக்கார்ல, அவரும் கூட வரேன் அப்படின்னு டேரியல் கிட்ட கேக்குறாரு. கமாண்டருக்கும் டேரியலுக்கும் என்ன பிரச்சனை? கமாண்டருடைய பிரதரை டேரியல் கொன்னுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அவதான் டேரியலும் உண்மையை சொல்றாரு. ஒரு பொண்ணும் அவளுடைய தாத்தாவும் தான் சேர்ந்து உன் பிரதரை கொன்னாங்க, நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கமாண்டருக்கும் உண்மை தெரிய வருது. இவங்க எல்லாருமே அந்த டனல் வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்பொழுது அந்த இடத்துல நிறைய மிலிட்டரி ஆளுங்களாம் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, ஒருத்தர் ஷூட் பண்ணி. அப்படி இங்க என்னதான் இருக்குன்னு போகும்போது அப்படியே ஜொலிக்கிற ஒரு உயிரினத்தை அவங்க பாக்குறாங்க, ஃபங்கஸ் மாதிரி. அதுல இருந்து வர அந்த காத்தை இவங்க சுவாசிக்கும் பொழுது இவங்க கண்ணுக்கு அப்படியே இல்லூஷன்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம கேரோல் கண்ணுக்கு அவங்க பொண்ணு தெரிய அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. சடனா திரும்ப ரியலைஸ் ஆகுறாங்க. அந்த ஜாம்பிஸ் கூடலாம் சண்டை போடுறாங்க. கமாண்டர் கண்ணுக்கும் அவரோட பிரதர் தெரிய வந்து டேரியல் தான் கொன்னா அப்படின்னு இந்த இல்லூஷன்ல தப்பா நினைச்சுக்கிட்டு டேரியல் கூட சண்டை போடுறாரு. டேரியலும் அந்த கமாண்டரை சமாளிச்சுட்டு கேஸ் மாஸ்க போடுறது தான் ஒரே வழின்னு கேஸ் மாஸ்க் எடுக்கலான்னு வந்தா அந்த கைடுன்னு ஒரு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க நம்ம டேரியல் அடிச்சு போட்டு அந்த கேஸ் மாஸ்க் எடுக்கிறாங்க. ஒடுவாரா டேரியல் அவங்க 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு அந்த கேஸ் மாஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு கேரோல் கிட்ட போறாரு. அப்பதான் இசபெல்லுடைய ஒரு இல்லூஷனை அவர் பாக்குறாரு. அது இவருக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லுது. அப்புறம் இவரு கேரோலையும் மீட் பண்ணி அவங்க கிட்ட கேஸ் மாஸ்க கொடுக்க 2 பேருமே கேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணி இந்த டனல் வழியாவே இங்கிலாந்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலயே சீசன் 2 முடியுது. இவங்க 2 பேரும் இங்கிலாந்துக்கு போவாங்களா, அங்க இருந்து எப்படி அமெரிக்காவுக்கு போவாங்க, லாரண்ட்டுக்கு என்ன ஆச்சு இப்படின்றத தான் அடுத்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.